கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்க வேண்டும் என்றால், அந்த மெசேஜஸ் இன்னும் அந்த மீட்டிங்ஸ்ல நம்ம கேட்கிற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல அது இருக்கும் போதுதான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதோட 22வது வசனத்துல சொல்லியிருக்குது, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காத்துக்கொள்ளும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் என்று. அந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கும்போதுதான் நம்ம ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும்போது, எந்த வழியில நடக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கும்போது அது நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஏன்னா நம்ம படுக்கும்போது அந்த வார்த்தை நம்மளை காத்து கொள்கிறதாக இருக்குது. நம்மளை அவருடைய சிறகுகள் நிழலிலே மூடி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் தூங்கினாலும் அவர் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நாம் விழிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் போது, அந்த நீதிமொழிகள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உன்னுடைய தகப்பனின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்றும், தாயின் போதனையை தள்ளக்கூடாது என்றும் வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அநேக நேரமாக நம்ம பெற்றோர்களிடமிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அப்படி வெளிப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பெற்றோர் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது என்று எண்ணி பெற்றோரின் பேச்சை நம்ம கேட்கும் போது, நம்ம வழி தெரியாமல் இருக்கும்போது நம்முடைய பெற்றோரின் வார்த்தை கர்த்தரிடமிருந்து வந்து நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதனால பெற்றோரின் வார்த்தைகளை நாம் தள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையும் நம் இருக்க பற்றி கொண்டு நம் நடந்தோமானால் அது நமக்கு வழி காட்டுகிறதாக இருக்கிறது, பாதுகாக்கிறதாக இருக்கிறது, அது நம்மோட சம்பாஷிக்கிறதாக இருக்கிறது. இந்த நாளை சந்தோஷத்தோட ஆரம்பிங்கள். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you all.